ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க. உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த வீடியோஸை கொடுக்கறது மூலமா இதுதான் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் தடவையா வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க மட்டும் படிச்சா போதுமா? உங்களை போல இருக்கக்கூடிய நண்பர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க, அப்புறம் உங்களுடைய உறவினர்கள், சோஷியல் கனெக்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கும். அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்கும் லைக் கொடுத்துங்க. இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க. சரி, ஓகேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? 12ஆம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதி 2 பார்க்க போறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிருவோமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு வாங்க போயிருவோம். கடன் பங்கீடு அப்படின்னு முதல் வார்த்தை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? கடன் பங்கீடு, கிரெடிட் ரேஷனிங், CREDIT, கிரெடிட் ரேஷனிங், RATIONING, கடன் பங்கீடு, கிரெடிட் ரேஷனிங். அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோமா? உடன் தொடர்பு கெழு, உடன் தொடர்பு கெழு, கோரிலேஷன் கோஎஃபெக்ட், CORRELATION, கோரிலேஷன். அதுக்கப்புறமா CO ஒரு சின்ன கோடு, எஃபெக்ட், எஃபெக்ட்ல எஃபிஷியன்ட், EFFICIENT, உடன் தொடர்பு கெழு அப்படிங்கிறத கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தைக்கு வருமா? மேம்பாடு. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே மேம்பாடுனா என்னன்னு. டெவலப்மெண்ட். சூப்பர், டெவலப்மெண்ட். DEVELOPMENT, சூப்பருங்க. டெவலப்மெண்ட்னா மேம்பாடு. அடுத்த வார்த்தைக்கு வருமா? செலவிடக்கூடிய வருமானம். வருமானம் வந்தா தானப்பா செலவு பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. டிஸ்போசபிள் இன்கம். இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், கவனமா காதை கூர்ந்து வச்சு கேட்டுங்க. DISPOSABLE, டிஸ்போசபிள் இன்கம். INCOME, செலவிடக்கூடிய வருமானம். டிஸ்போசபிள் இன்கம். அடுத்த வார்த்தைக்கு போமா? பணவாட்டம், பணவாட்டம். டீஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், DEFLATION, டீஃப்ளேஷன், பணவாட்டம், டீஃப்ளேஷன். அடுத்த வார்த்தைக்கு போயிடுமா? மித பணவீக்கம், மித பணவீக்கம். டிஸ்இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், DIS, டிஸ், INFLATION, டிஸ்இன்ஃப்ளேஷன், மித பணவீக்கம், மித பணவீக்கம், டிஸ்இன்ஃப்ளேஷன். அடுத்த வார்த்தைக்கு போவோம். பண மதிப்பிழப்பு, பண மதிப்பிழப்பு. இந்தியால இதுவரைக்கும் எத்தனை தடவை பண மதிப்பிழப்பு செஞ்சிருக்காங்க? வருஷம் என்ன உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. டிமானிட்டைசேஷன், டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு, டிமானிட்டைசேஷன். ஸ்பெல்லிங் பார்த்துருவோமா? DEMONETIZATION, டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழப்பு. நாணய மதிப்பு குறைப்பு, நாணய மதிப்பு குறைப்பு. ஆங்கிலத்துல என்னவா இருக்கும்? de-evaluation, de-evaluation, DEVALUATION, devaluation, நாணய மதிப்பு குறைப்பு. devaluation, devaluation. வளரும் நாடுகள் நம்ம தானா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இந்தியா எந்த நிலையில இருக்குங்க? டெவலப்பிங் கண்ட்ரீஸ். DEVELOPING
PING developing countries. COUN R நடுவுல டி இல்லாம போறோம் பாத்தீங்களா? COUNT RIES வளரும் நாடுகள் டெவலப்பிங் countries. அப்ப வளர்ந்த நாடுகள்னா அவ்வளவுதாங்க, டெவலப்டு கண்ட்ரி. சூப்பருங்க. DEVELOPED கண்ட்ரிஸ் ஸ்பெல்லிங் சொன்னோம்ல, தெரியும் தானே? சும்மா ரிப்பீட் பண்ணி விடுவோம். COUNTRIES சரிங்களா? வளர்ந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரிஸ். தேவை வைப்பு, தேவை வைப்பு பேங்க்ல வச்சிருக்கீங்களா? டிமாண்ட் டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட் DEMAND டிமாண்ட் டெபாசிட் ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். DEPOSIT தேவை வைப்பு, டிமாண்ட் டெபாசிட். பொருளியல் வீடியோல முதல்ல சொன்னேன். எக்கனாமிக்ஸ் அவ்வளவுதான். ECO NOMICS பொருளியல் எக்கனாமிக்ஸ். மாற்று வீதம், மாற்று வீதம் அப்படின்னு என்னங்க? எக்ஸ்சேஞ்ச் ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் EXCHANGE சேஞ்ச், எக்ஸ் சேஞ்ச், ரேட் RATE மாற்று வீதம், எக்ஸ்சேஞ்ச் ரேட். மாற்று வீத கட்டுப்பாடு, மாற்று வீத கட்டுப்பாடு எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அவ்வளவுதான். EXCHANGE கண்ட்ரோல் CONTR அதேதான் OL. சூப்பருங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மாற்று வீத கட்டுப்பாடுனா என்னங்க நண்பர்களே? எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். அடுத்த வார்த்தைக்கு போமா? பொருளாதார கூட்டு, பொருளாதார கூட்டு. எனக்கு பொறியியல் கூட்டுனா தெரியும், இது என்னதுங்க பொருளாதார கூட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றேன் வாங்க. எக்கனாமிக் யூனியன், எக்கனாமிக் யூனியன் ECONOMIC எக்கனாமிக் யூனியன் UNION பொருளாதார கூட்டு, எக்கனாமிக் யூனியன். சுற்றுச்சூழல் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஜூன் எத்தனாம் தேதி? அந்த டே கமெண்ட்ல சொல்லுங்க. ஈகோ சிஸ்டம், சுற்றுச்சூழல் என்னங்க நண்பர்களே? ஈகோ சிஸ்டம். ECO ஈகோ சிஸ்டம் SYSTEM சுற்றுச்சூழல் ஈகோ சிஸ்டம். பொருளாதார அளவியல், பொருளாதார அளவியல் எக்கனாமெட்ரிக்ஸ். இப்படி ஒரு படிப்பு இருக்கு தெரியுமா? எக்கனாமெட்ரிக்ஸ்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கீங்க. ECONOMETRICS எக்கனாமெட்ரிக்ஸ் பொருளாதார அளவியல் எக்கனாமெட்ரிக்ஸ். முகத்தோற்ற மதிப்பு ஃபேஸ் வேல்யூ FACE ஃபேஸ் வேல்யூ VALUE முகத்தோற்ற மதிப்பு ஃபேஸ் வேல்யூ. அயல் நாடு ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின் FOREIGN ஃபாரின். கண்ட்ரி COUNTRY அயல் நாடுனா என்னது? ஃபாரின் கண்ட்ரி. பொது நிதி கொள்கை அரசோட தொடர்புடையது. யோசிங்க பார்ப்போம். பொது நிதி கொள்கை என்னது? அரசோட தொடர்புடையது. பிஸ்கல் பாலிசி, பிஸ்கல் பாலிசி FISCAL பிஸ்கல் பாலிசி POLICY பாலிசி, பிஸ்கல் பாலிசி.
பொது நிதி கொள்கை அப்படின்னா அது எதோட தொடர்புடையது? அரசாங்கம், அரசு, பிஸ்கல் பாலிசி. சரிங்க நண்பர்களே, இந்த வார்த்தையோட நம்ம என்ன பண்ணுவோம்? 12ஆம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதி 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னொரு வீடியோல மீதி இருக்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணும்? நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்லா கவனமா படிச்சு ஒவ்வொன்னையும் காதுகளை கூர்மையா வச்சு கேளுங்க. நிறைய மார்க் எடுக்கணும். போட்டி நிறைய ஆயிருச்சு. தொடர்ந்து படிக்கணும். ஒரு நாள் கூட வந்து நீங்க படிக்காம விட்டுறக்கூடாது. நம்ம வீடியோஸ நீங்க ஓடிக்கிட்டு படிக்கலாம், உட்காந்துக்கிட்டு படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம் நண்பர்களே. அதுக்காக தான் எளிமையா உங்களுக்கு காதுல கேட்டா மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கவனமா இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் மார்க் வரல அப்படி இப்படின்லாம் புலம்ப கூடாது. சரிங்களா? சரி, இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண். ஸ்டே டியூன் டு நெக்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்குங்க. கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் அப்புறம் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு படிக்கக்கூடிய நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்பதான் உங்களுடைய அந்த உத்வேகம் எனக்கும் வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய நிறைய வீடியோஸ் கொடுக்கணும். நல்ல நம்ம மக்களை படிக்க வைக்கணும். ஓஹோ அப்படின்னு அவங்க வாழறத பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை நீங்க தான் எனக்கு தரணும். சரிங்களா? திரும்பவும் இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.